குட் ஜாப் பவித்ரா. உன்னை பாராட்டுறதுக்காக தான் நாங்கெல்லாம் காத்துட்டு இருக்கோம். నువ్వు వచ్చి ఒకే రోజులో హీరో అయిపోయావు. సారీ హీరోయిన్ అయిపోయావు. இந்த அபார்ட்மெண்ட் முழுக்க உன்னோட பேச்சுதான். பவித்ரா, நீ ரொம்ப நல்ல பொண்ணுடா. ஆமா, நீ உன் அத்தை மேல எவ்வளவு பாசமா இருக்கேன்னு நிரூபிச்சிட்ட. எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். பவித்ரா, இப்ப லக்ஷ்மி அக்கா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? கண்ணு முடிச்சிட்டாங்களா? நல்லா இருக்காங்கக்கா. சி பவித்ரா, ஒரே நாள்ல இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருமே உன்னை அப்ரிஷியேட் பண்றாங்க. அதுக்கு காரணம் நீ பண்ண உதவி. அது சாதாரண உதவி கிடையாது, எவ்வளவு பெரிய உதவி இல்ல? உனக்கு வேண்டாதவங்களா இருந்தாலும் ஆபத்தின உடனே உதவுறவும் நல்ல மனசு இருக்கு பாரு. அதுதான் இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற அத்தனை பேர் மனசுலயும் நீ ஸ்ட்ராங்கா நிக்கிற. பவித்ரா எப்பயுமே நல்ல பொண்ணுதான். பவித்ரா அத்தை, அதாவது நம்ம முன்னாள் அபார்ட்மெண்டோட செக்ரட்டரி, அவங்க பவித்ராவுக்கு எவ்வளவோ டார்ச்சர் கொடுத்திருக்காங்க. ஆனா அதையெல்லாம் மறந்து பவித்ரா லக்ஷ்மிக்கு உதவி பண்ணிருக்காங்க. நீ நல்லா இருக்கணுமா, அதுதான் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கே நல்லது. எல்லாரும் என் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் இன்னைக்கு அவங்களுக்கு உதவுனது மனிதாபிமானத்தோட அடிப்படையில மட்டும்தான், வேற எந்த காரணமும் இல்ல. பவித்ரா, நீ என்ன காரியமா பண்ணிருக்க? உனக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு உன்னால எப்படிமா ஓடி போய் உதவி பண்ண முடியுது? இதெல்லாம் சரியில்லம்மா. முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற விஷயத்த நீ திரும்ப திரும்ப வளர்க்க பாக்குற. அது உனக்கு தாமா பெரிய பிரச்சனையில வந்து முடியும். அப்பா, என்னப்பா பேசுறீங்க? ஒருத்தங்க ஆபத்துல இருக்கும் போது போய் உதவி பண்றது நல்ல விஷயம் தானே? உதவி பண்றது நல்ல விஷயம் தாமா. ஆனா உனக்கு உபத்திரவம் பண்ணவங்களுக்கும் நீ உதவி பண்ண நினைக்கிற பாத்தியா? அதான் ஏன்னு கேக்குற. என்னப்பா பேசுறீங்க? அவங்க இப்ப வேணா எனக்கு எதிரா நிக்கலாம், ஆனா ஒரு காலத்துல என் அம்மாக்கு மேல அவங்க என்ன பாத்துக்கிட்டாங்க. அவங்க இப்படி மயங்கி கிடக்கும் போது என்ன பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? அதெல்லாம் என்னால முடியாதுப்பா. இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன் சார், என்ன சார் நீங்க பவித்ராவை இந்த நேரத்துல நீங்க பாராட்டணும், அதை விட்டுட்டு என்னென்னமா பேசிட்டு இருக்கீங்களே. நம்ம பவித்ரா லக்ஷ்மியை உதவி பண்ணதுனால இந்த அபார்ட்மெண்ட் முழுக்க அவளுக்கு நல்ல பேரு. சோ ஐ திங்க் இந்த பேரை வச்சே எல்லாரோட ஓட்டையும் அவ வாங்கிடுவா. பவி, ஆல்மோஸ்ட் நீ ஜெயிச்ச மாதிரி தான். ஆமா, கரெக்ட். பிரதீபா, எதுக்கு எதை சம்பந்தப்படுத்தி பேசுறீங்க? நீங்க எல்லா விஷயத்தையும் ஏன் ஓட்டா பாக்குறீங்க? இங்க அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு, அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நான் முன்னாள் செக்ரட்டரிய ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். அது ஏன் தெரியுமா? நியாயத்து பக்கம் அவங்க நிக்காம தப்பான ஆளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அது தப்புன்னு அவங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த எலெக்ஷன்ல நான் நிக்கிறேன். மத்தபடி வேற எந்த காரணமும் இல்ல. சார், நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. எல்லாம் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பாருங்க, பவித்ரா லக்ஷ்மி ஈஸியா தூக்கி போட்டுருவான். சார், நான் சொல்றேன், இது நடக்கும். நீங்க தைரியமா இருங்க. பவித்ரா லக்கி சார். இந்நேரம் லக்ஷ்மி மேடம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. டாக்டர் கொடுத்த மாத்திரையை கரெக்டா போட்டிருப்பாங்களா? நம்ம வேணா ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? ஒருவேளை லக்ஷ்மி மேடம் தூங்கி இருந்தா நாமளே அவங்கள டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஆயிடும். வேண்டாம், காலையில நேர்ல போய் பார்த்துக்கலாம்.
மெதுவாமா, மெதுவா. பத்து பத்து. ஒண்ணு இல்ல. ஓகேவா? இப்படியே இருங்க, நான் போய் உங்களுக்கு குடிக்க காஃபி எடுத்துட்டு வரேன். சரியா? பாத்துக்குங்க. இஞ்சி டீ. இஞ்சி டீ வேணுமா? சரிம்மா. லக்ஷ்மி மேடம், நல்லா இருக்கீங்களா? கால்வலி எப்படி இருக்கு? என்னாச்சு மேடம்? நான் கேக்குறேன், பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ரொம்ப தான் அக்கறை. ஒரு ஃபோன் பண்ணி சாப்பிட்டீங்களா, மாத்திரை போட்டீங்களா, சரி உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்க தோணலல்ல? இப்ப மட்டும் வந்து கேக்குறீங்க. ஐயோ லக்ஷ்மி மேடம், அப்படிலாம் எதுவும் இல்லை. நேத்து நான் ஃபோன் பண்ணிருப்பேன். ஆனா ஆமா ஆமா, இப்ப நான் கேட்டதுனால நீங்க சும்மா சொல்றீங்க. நீங்க என்ன நல்லா படுத்து தூங்கி இருப்பீங்க. அங்க ஒருத்தி விழுந்து வலியில அவஸ்தைப்படுறாளே, அவளுக்கு வலிக்குதா இல்லையா, மாத்திரை சாப்பிட்டாளா இல்லையா, சாப்பிட்டாளா இல்லையான்னு உங்க மனசுல எந்த எண்ணமும் வரல? என்ன மேடம் என்ன பார்த்து சொல்றீங்க? உங்களுக்கு மட்டும் இல்ல, சந்தோஷ், இந்த வீட்ல இருக்கிற யாருக்கா இருந்தாலும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை என்னோட பிரச்சனையா தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். நைட் உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு தான் நினைச்சேன். போன் என் கையில எடுத்தேன். ஆனா திடீர்னு ஒரு யோசனை, ஒருவேளை நீங்க மாத்திரையெல்லாம் போட்டுட்டு அசந்து தூங்கி இருந்தீங்கன்னா நான் ஃபோன் பண்ணி அதுவே உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸா இருந்துடக்கூடாது இல்ல, அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என்ன ஹரி சார், உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நான் சும்மா தான் கேட்டேன். ஏங்க, வேலை பார்க்கும்போது பார்த்து பண்ண மாட்டீங்களா? காலையில சாப்பிட மாட்டீங்களா? உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு சாப்பாடு மட்டும் ஒரு காரணம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப நடந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் உங்க உடம்பு வீக் ஆகிறதுக்கு ஒரு காரணம். பிரச்சனை வந்தா அதை சால்வ் பண்ணதான் பார்க்கணும். அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க கூடாது. இப்போது சாப்பிட்டீங்களா, மாத்திரை போட்டீங்களா? சாப்பிட்டுட்டேன், மாத்திரையும் போட்டுட்டேன். இப்ப சொல்லுங்க, உங்க கால் வலி எப்படி இருக்கு? பரவாயில்ல. ஆனா நான் நைட் ஃபோன் பண்ணாம விட்டதுக்கு நீங்க இவ்வளவு ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஃபோன் பண்ணிருப்பேன். ஆனா உங்க தூக்கத்தை கெடுத்துட கூடாதுன்னு தான். தப்பா நினைச்சுக்காதீங்க. சாரி. சாரிலாம் எதுக்கு சார்? என் மனசுல தோணுச்சு, அதான் உங்ககிட்ட கேட்டேன். ஹரி சார், நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். வெயிட் 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 வெயிட். என்னம்மா? இல்ல இல்ல, வலிக்குதா? வேண்டாம், நான் சும்மா தான் வச்சிருக்கேன். டீ. குட்டி, அம்மா உனக்கு நிறைய சிரமம் கொடுக்கறேன்ல, என்னால உனக்கு நிறைய கஷ்டம் இல்ல குட்டி? ஏமா அப்படி பேசுறீங்க? ஒரு அம்மாவுக்கு
புள்ள உதவி பண்றதெல்லாம் கஷ்டமா நினைக்கலாமா? என்னம்மா நீங்க? குடிங்க. நீ குடிச்சியா? நான் குடிச்சிட்டேன். அதெல்லாம் நல்லா குடிச்சிட்டேன். என்ன லட்சுமி, எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாதா? எத்தனை தடவை அவமானப்பட்டாலும் உனக்கு உரைக்காதா? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? நான் என்னப்பா பண்ணேன்? என்ன ஆச்சு? ஏன்பா என்ன திட்டிட்டு இருக்கீங்க? நீ பண்ண காரியத்துக்கு உன்னை திட்டாம கொஞ்சுவாங்களா? என்ன தாத்தா? பாவம் தாத்தா, அம்மா இப்ப இருக்கிற நிலைமையில எதுக்கு தேவையில்லாம இப்படி திட்டிக்கிட்டு இருக்கீங்க? டேய், நீ சும்மா இரு. உனக்கு ஒண்ணும் தெரியாது. இவன் மயக்கடிச்சு விழுந்தால உனக்கு போன் பண்ணா, நீ போன் எடுக்கல. அடுத்து எனக்கு தானே போன் பண்ணணும். எதுக்கு தேவையில்லாம அவளுக்கு போன் பண்ணணும்? அப்பா, எனக்கு அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலப்பா. குட்டி போன் எடுக்கல. உடனே அந்த வழியில எனக்கு பவியோட ஞாபகம் தான் வந்துச்சு. அதான் அவளுக்கு போன் பண்ணேன். நீங்க நினைக்கிற மாதிரி பவி அப்படி இல்லப்பா. அவ ரொம்ப நல்லவப்பா. என்ன நல்லவளா? அவளோட வேஷம் உனக்கு தெரியாது. நீ போன் பண்ண உடனே அவ ஓடி வந்து உதவி பண்ணா, உடனே உன் மேல பாசமா இருக்கான்னு நினைச்சிட்டியா? அதெல்லாம் நாடகம். என்னப்பா சொல்றீங்க? நான் போன் பண்ணி அடிபட்டிருக்குன்னு சொன்ன உடனே எவ்வளவு துடிச்சா தெரியுமா பவி? ஆஸ்பத்திரியில அவ முகத்தை பார்க்கணுமே. பவி வீட்ல இருந்து போனாலும் நான் அடிபட்டிருக்கேன்னு தெரிஞ்சதும் வீட்டுக்கு வந்து அவ என்ன தோள் மேல தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரி வரைக்கும் கூட்டிட்டு போயிருக்காப்பா. அத வேஷம்னு சொல்றீங்களாப்பா? என்ன லட்சுமி, ஒன்னும் புரியாம இருக்க? நீ எல்லாம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஒரு விஷயம் ஏன் நடக்குதுன்னு புரிஞ்சிக்கவே மாட்டியா? அவ உன்னை காப்பாத்தினது எதுக்கு தெரியுமா? வரப்போற எலெக்ஷனுக்காக தான். உனக்கு ஹெல்ப் பண்ண விஷயத்தை யூஸ் பண்ணி அவ மேல மதிப்பு வர வச்சு இதெல்லாம் ஓட்ட மாத்திட்டா. இது கூட தெரியாதா? பவி அப்படி எல்லாம் இல்லப்பா. என்ன லட்சுமி, ஒன்னும் தெரியாம பேசிட்டு இருக்க? பாலும் வெள்ளதான், சுண்ணாம்பும் வெள்ளதான். அதான் அதோட வித்தியாசத்தை தெரியாம நீ தடுமாறிக்கிட்டு இருக்க. வரப்போற எலெக்ஷன்ல அவ ஜெயிக்க போறா. அவ ஜெயிச்சிட்டா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும்ல? தாத்தா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்காது தாத்தா. கண்டிப்பா அம்மா தான் எலெக்ஷன்ல ஜெயிப்பாங்க. இத பாருங்க, அதே சமயத்துல பவி ஜெயிச்சாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான் தாத்தா. ஏய் முட்டாள், என்ன பேசிட்டு இருக்க? அவ விட்ட சவால்லாம் மறந்து போச்சா? அவ ஜெயிச்சிட்டான்னா நம்ம போட்ட சவால்லாம் ஏத்துக்கிட்டு இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போகணும். அது உனக்கு தெரியுமா? அப்பா, சவால் விட்டது நீங்க தானே. நீ என்ன லட்சுமி, நீ நான் பிரிச்சு பேசுற? இந்த வீட்டுல எனக்கு ஒரு அவமானம்னா அது உனக்கு இல்லையா? அத்தனை பேருக்கு மத்தியில அந்த பிரதீபா சவால் விட்டா. நமக்கு ரோஷம் இல்லையா? அதுக்குதான் திருப்பி சவால் விட்டேன். பார், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல நீ ஜெயிச்சே ஆகணும். அவ வந்தாளா, இவளுக்கு ஹெல்ப் பண்ணாலா, அப்படியே பாசத்தை பொழிச்சுக்கிட்டு இருக்க. சரி, நீ விழுந்த உடனே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தாலே, இப்ப டெய்லி வந்து மருந்து போட உன்னை கூட்டிட்டு போவாளா? எங்க வர சொல்லு பாப்போம். என்ன தாத்தா நீங்க இப்படி பேசுறீங்க? ஏதோ ஒரு ஆபத்துக்கு கரெக்டான நேரத்துக்கு கூட்டிட்டு போனாங்கன்னா டெய்லி வந்துருவாங்களா தாத்தா? அதுவும் இல்லாம நம்ம மேல உள்ள கோவத்தை எல்லாம் மறந்து அம்மாவுக்கு கரெக்டான டயத்துல உதவி பண்ணால, அதுவே ரொம்ப பெரிய விஷயம் தாத்தா. நான் எதுக்கு இருக்கிறேன்? நான் அம்மாவை கூட்டிட்டு போறேன் ஹாஸ்பிட்டலுக்கு. எக்கடாவது கெட்டு போங்க. என்ன பண்றது? நடக்கிறத யாரு மாத்த முடியும்? ஏதோ நடக்கட்டும். அம்மா, தாத்தா போறாரு, சும்மா விடுங்கம்மா. நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன், கவலைப்படாதீங்க. என்ன, ஹாஸ்பிட்டல் போலாமா? போலாமா? வாங்க. இருங்க, தூக்குவா, இப்படி பிடிச்சுக்குவா. பாத்து, மெதுவா மெதுவாமா, மெதுவா பாத்து வாங்க.
செக்கப்க்கு ஒவ்வொருத்தரையா கூப்பிடலாம்ல டாக்டர்? எல்லாம் ரெடியா இருக்குமா? நீங்க ரெடியா? எல்லாம் இங்க பக்காவா இருக்குல்ல? ஓகே எல்லா தான். அரேஞ்ச்மெண்ட்டும் பக்காவா இருக்கு. ஏங்க பாத்தீங்களா, பவித்ரா இங்க இருக்கிறவங்களுக்காகவே இந்த மாதிரி ஒரு முகாமை ஏற்பாடு பண்ணிருக்கா. எவ்வளவு நல்லவ இல்ல? ஆமா, லக்ஷ்மியும் பவியும் ஒன்னா இருக்கிறப்பவே எவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காங்க. ஆமா, ஆமா. இப்ப கேட்கவா வேணும்? என்னதான் 2 பேரும் பிரிஞ்சிருந்தாலும் 2 பேருமே அவங்க உண்மையான கேரக்டரை மாத்திக்காம இல்ல நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வேக்சின் ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டீங்களா? முதல் டோஸ் போட்டுட்டேன், 2வது டோஸ் போட வந்திருக்கேன். அப்படியா? முதல் டோஸ் போட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? போட்டு 2.5 மாசம் ஆகுது. அப்போ நீங்க செகண்ட் டோஸ் போடணுமே, ஏன் இவ்ளோ நாள் போடாம இருக்கீங்க? சரி, வேக்சின் போட்டுக்கோங்க, உட்காருங்க. பாத்தியா கீதா, பவித்ராவுக்கு தான் இப்படி எல்லாம் ரொம்ப நல்ல நல்ல ஐடியாவெல்லாம் வரும். எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் கிடைக்கணுங்கிற நல்ல எண்ணத்தை பாத்தியா? ஆமாக்கா, எலெக்ஷன் வேற வருதுல்ல, அதான் பவித்ரா பிளான் பண்ணி இந்த முகாமை நடத்துறாளோன்னு எனக்கு தோணுது. சரி, என்ன இருந்தாலும் ஒரு மருத்துவ முகாம் நடத்துறது நல்ல விஷயம் தானே. அது சுயநலமா இருந்தா என்ன, பொது நலமா இருந்தா தான் என்ன, நல்ல விஷயம் நடந்தா சரி. அதான் உன்னி ஒரு காலத்துல இருந்தாரு, அதுல சுயநலமும் இல்ல பொது நலமும் இல்ல, கேடு கெட்டத்தனம் தான் நடந்தது. அப்பா பாத்தீங்களா, என்னோட பவி எனக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதனால இந்த அபார்ட்மெண்ட்டுக்கே உதவி செய்யற மாதிரி இந்த முகாமை எனக்காக தான் ஏற்பாடு பண்ணிருக்கா.